ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய அத்தனை சகோதரர்களிலையும் முதல்ல ஆண்டவர் யாருக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார் அப்படின்னா, அதுவும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் வீட்டு விசாரணைக்காரர்கள். வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாதான் வீட்டு விசாரணைக்காரர்கள் இருப்பார்கள். வீட்டு விசாரணைக்காரன்றது அந்த போத்திபாருடைய வீட்டுல இருந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங். இவன் ஒரு போஸ்டிங்ல இருந்தான்ல, ஃபர்ஸ்ட் வந்த உடனே யோசேப்பு ஒரு போஸ்டிங்ல இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு நபரிடத்துல போய் இவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணலன்னு பேசுறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய அரண்மனை, மிகப்பெரிய ஒரு வீட்டை ஆண்டவர் யோசேப்புக்கு அந்த பட்டணத்திலேயே தந்தார். இன்றைக்கு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் யோசேப்புக்கு அப்படி கொடுப்பாரே. ஆனால் இந்த ஜெபத்துல நிறைய பேரு நீங்கள் வீடு இல்லாதவர்களா இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, வீடு இல்லாதவர்களுக்கு அவர் வீடுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அவர் நினைச்சா நமக்கு வீடு தருவார். அவர் நமக்கு வீடை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு இல்லையே பாஸ்டர், சொந்தமான ஒரு நிலம் இல்லையே, இத்தனை வருஷமா நான் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறேன், அந்த வாடகை கொடுத்து கொடுத்து என்னால முடியல பாஸ்டர், நான் இந்த வீட்டை விட்டு அடுத்த வீடு மாறினா அடுத்த வீட்டில் வாடகைக்கு அட்வான்ஸுக்கு கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை பாஸ்டர். எல்லாருக்கும் வீடு இருக்குது, என் கூட பிறந்த எல்லாருக்குமே வீடு இருக்குது, என் கூட படித்தவங்க எல்லாருக்கும் வீடு இருக்குது, எல்லாருமே வீடு வாங்கிட்டாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஒரு வீடு இல்லை. நான் வீடு இல்லாம நான் கஷ்டப்படுறேன். எலி தன்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு போற மாதிரி, பூனை தன்னுடைய குட்டிகளை தூக்கிட்டு போற மாதிரி, நானும் என் பிள்ளைகளை எங்கெங்கா தூக்கி போறேன். என் பொருளை மூட்டை கட்டி இங்க மாத்தி அங்க மாத்தி இங்க மாத்தி எத்தனையோ வீடு மாத்திட்டேன் பாஸ்டர். போற வீட்டுல எல்லாம் பிரச்சனை, அங்க ஓனரால பிரச்சனை, பக்கத்துல குடியிருக்கிறவங்களால பிரச்சனை, நிம்மதியா விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க, வேலை செய்யலைன்னா தப்புன்னு சொல்றாங்க, தண்ணி விடுறதுக்கு பிரச்சனை பண்றாங்க. இப்படி தன்னுடைய வீட்டை குறித்து அதிகமான கவலையோட ஏதோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், நான் ஆசையா வாங்கின வீடு பாஸ்டர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, உழைச்ச வீடு, ஆனா இன்றைக்கு என்னுடைய கைவிட்டு போகிறது போல ஒரு சூழ்நிலையில ஆயிருச்சு பாஸ்டர். என் வீடு என்னை விட்டு போயிரும் போல, இனி நான் நிலையான வீட்டுல இருக்க முடியாது. இதுவரைக்கும் சொந்த வீட்டுல இருந்தேன், ஆனா இப்போ அந்த சொந்த வீட்டை நான் விற்க போறேன், அந்த சொந்த வீடு என்னை விட்டு போகுது, இனி திரும்ப எனக்கு வீடு ஆண்டவர் தருவாரா அப்படின்னு வீட்டை குறித்த கவலையில இருக்கலாம். இல்லை, சிலர் ஒருவேளை வீடுகளை ஏமாந்து ஒருவேளை வாங்கி இருக்கலாம். என் வீட்டில் ஒரு வசதியுமே இல்லை, இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பொறாமையினாலே நிரம்பி இருக்கிறார்கள், என் மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க, அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், யோசேப்புக்கு நிலையான ஒரு வீட்டை அங்க எகிப்துல ஆண்டவர் கட்டளையிட்டார். சோ அங்கே இருக்கிற தன்னுடைய சகோதரர்களை அவன் அழைத்து கொண்டு போகும்போது எங்க கூட்டிட்டு வர சொன்னான்னா, எப்பா என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்னை வீட்டுக்கு என் வீட்டுக்கு கூட்டு வந்துருங்கப்பா, என் வீட்டுக்கு கூட்டு வந்துருங்கப்பா. அதான் நான் நம்புறேன், அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அப்படியே அவனுக்கும் அங்கே ஒரு வீடு இருக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. யோசேப்பு வீடோட இருப்பான் அப்படின்றத யாருமே கற்பனை பண்ணி பார்க்கல. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை குறித்து செய்த கற்பனை, ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தா இன்னொரு வீட்டுல அடிமையா தான் பார்ப்பான், இன்னொரு வீட்டுல அவன் பாத்திரங்கள் வீட்டு தான் பார்ப்பான், இன்னொரு வீட்டுல அவன் சமையல் பண்ணிட்டு தான் இருப்பான்ப்பா. ஆனா அவன் வீட்டுல ஒரு சமையல்காரங்க, அவன் வீட்டுல பாத்திரம் விளக்குறதற்கு ஆளு, அவனை கர்த்தர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வீட்டுல உட்கார வைத்து அழகு பார்ப்பாரே. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, வீடு வாசல் இல்லாத உங்களுக்கு ஆண்டவர் வீடு வாசல்களை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
யாக்கோபை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு இப்பொழுது வருகிறான். அவன் நடு வழியில் அவன் படுத்து கிடக்கிறான். இருட்டாயிருச்சு. அந்த இடம் என்ன இடம்னே தெரியல. ஆனா ஆண்டவர் இடையிலே அவனுக்கு தரிசனத்தை காண்பித்து சொல்லுகிறார். அங்கே இருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி வானத்திலிருந்து கீழே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, திரும்ப நான் உன்னை கொண்டு வருவேன். திரும்ப உடனே அவன் சொல்றான், இது கர்த்தருடைய வீடு, இது பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறான். நான் சொல்றேன், இங்க இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய பெத்தேல்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிறைய பெத்தேல். உங்களுடைய வீடு தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமான வீட்டை ஆண்டவர் தருவார். சில நினைக்கலாம், என் வீட்டுல ஒரு ஜெப அறை ஒண்ணு வேணும் பாஸ்டர், என் வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பெட்ரூம், ஜபார, கிச்சன், இப்படி நிறைய காரியத்தை குறித்து நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ப முடியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கணவனாருடைய சம்பளம் ஒரு நாள் 700 ரூபாய் சம்பளம், 700 rupees சம்பளம். அந்த 700 ரூபாய் சம்பளத்தில் அவர் குடியிருக்கிற வீட்டு வாடகை 3500 ரூபாய், கரண்ட் பில்லு ஒரு 150 ரூபாய், பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ஆண்டவரே, சபையினுடைய வாடகைக்காக என் சம்பளத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். ஒரு நாள் திருச்சபையில் வீடுகள் இல்லாதவர்களுக்காக ஒரு ஜெபம், வீடுகள் இல்லாதவர்களுக்காக ஒரு ஜெபம் வைக்கும்போது அந்த சகோதரனும் அந்த சகோதரியும், இந்த பட்டணத்தில் எனக்கு வீடு இல்லை ஆண்டவரே, ஆனால் என் வீடு எனக்கு வாங்கி தரதற்கு எங்கள் அம்மா அப்பா எதுவுமே சம்பாரித்து வைக்கல, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் உமக்கு சித்தமாக இருக்குமே, ஆனால் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒரு வீடை ஆயத்தப்படுத்துங்கன்னு ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு வீடு தரணும் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் அவங்கள மிக அதிசயமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். அதான் அவர்களுடைய தாய் தகப்பன் ஒரு வீடு அவர்களுக்கு கடன் அதிகமாய் வாங்கி அந்த பணம் கட்ட முடியாம அந்த வீடு மூழ்கிருச்சு, ஏலத்தில் போயிருச்சு. அப்போ அதை ஏலத்திலையும் ஒருத்தர் எடுத்துட்டார். அவ்வளவுதான். அந்த அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. திடீர்னு அந்த ஏலத்தில் எடுத்த அந்த நபர் அவங்க அம்மா அப்பாட்ட எனக்கு இந்த வீடு ராசியான வீடு இல்லை, நான் உங்களுடைய வீட்டை ரொம்ப காஸ்ட்லியா தான் வாங்கினேன், ஆனா இந்த வீட்டை உங்களுக்கே கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு அவர் அந்த வீட்டை அவர்களுக்கு தந்துட்டாரு. அப்போ அவங்க சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர், ஆண்டவர் என் மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறாரு, ரொம்ப கரிசனையா இருக்கிறாரு, நான் இழந்து போன அந்த வீட்டை ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப கர்த்தர் தந்தார். அந்த தேவனைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் பெரியவர். அந்த தேவன் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செய்வார். சோ யோசேப்புக்கு நிலைவரமான ஒரு வீட்டை கொடுத்த தெய்வம் நமக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, யோசேப்பை ஆண்டவர் வீடு கொடுத்து ஆண்டவர் நிலைவரப்படுத்தினார். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு அப்படி ஒரு வீடை தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வீட்டை நீ நிலைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வீட்டை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு சகல பொருட்களினால நிறைந்திருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நமக்கு வீடுகளை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிலே அவனை நிலைப்படுத்துவார் என்கிறதை குறித்து நீங்கள் 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
45ஆம் அதிகாரத்தில் 11வது 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 45ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாமா? உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கும் இருக்கிற யாவற்றையும் வறுமை வராதபடிக்கும் அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களுடனே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீன் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். நீங்கள் திரும்ப ஒரு விஷயம் கூட 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்திற்கு போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். ஹலோ, தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை யாருன்றதை யோசேப்பு காமிச்சிட்டாரு. நான் தான் யோசேப்பு, நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான், இதோ உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன். இல்ல, இப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க தீவிரமாய் போங்க எங்க அப்பா இடத்துல, தீவிரமாய் என் தகப்பனிடத்திற்கு போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் வைத்திருக்கிறார். அப்பாட்ட சொல்லுங்க, தேவன் என்னை என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அப்பா என்ன அதிகாரியா வச்சிருக்கிறாரு. இத அப்பாட்ட சொல்லி என்னிடத்தில் வர சொல்லுங்க. அப்பாவையும் எல்லாரையுமே நீங்க என்னிடத்துல வாங்க. இன்னும் பஞ்சம் 5 வருஷம் தொடரும். 5 வருஷத்துல நீங்க நிர்மூலமாகாதபடிக்கு நீங்க என்னிடத்துல வாங்க. என்ன கர்த்தர் இங்க அதிகாரியா வச்சிருக்கிறாரு. அப்படின்னா யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது நிலைவரம் என்ன அப்படின்னா, அவனுடைய வேலையில ஆண்டவர் அவனை நிலைவரப்படுத்தினார். வேலையில அவனை நிலைவரப்படுத்தினார். இது ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை நிலைக்குமா நிலைக்காதானே தெரியல. எத்தனை வருஷம் இந்த வேலை நமக்கு நிலைக்க போகுது, எத்தனை மாசம் இந்த வேலை நமக்கு நினைக்க போகுது. நிறைய பேர் தங்களுடைய வேலையிலே அவர்கள் திருப்தியாகவே இல்லை. என்ன பண்றது, வேற வழி இல்லாம நான் போறேன், இந்த வேலை நான் செய்யக்கூடிய வேலை அல்ல, இந்த வேலை என்னுடைய வேலை அல்ல. எத்தனை வேலையை நான் மாத்துறது, எத்தனை வேலையை மாத்துறது. போற பக்கம்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது, போற பக்கம்லாம் ஏதாவது ஒரு போராட்டம் எனக்கு வந்துருது. என்ன துரத்திட்டே இருக்கிறாங்களே, எனக்கு ஒரு நிலைவரமாய் எனக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைக்காதா? சிலர் சொல்லலாம், எனக்கு 45 ஆச்சு, எனக்கு 50 வயசாச்சு, இனி எங்க போய் எனக்கு நிலைவரமான வேலை கிடைக்க போகுது. அன்னைக்கு விட்டுட்டேன் தெரியாம, அன்னைக்கு போயிருச்சு. அன்னைக்கு மட்டும் கவனமா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு ஒரு நிலையான பிசினஸ்லயோ நிலையான ஒரு வருமானத்திலேயோ உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா எனக்கு தான் அப்படி இல்லையே, நிலைவரமான வேலையே இல்லையே. சிலர் சொல்றாங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலையா இருக்குது நான் நிலைவரமா இருக்கிறதுக்கு. ஆனால் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே அடிமையாய் போன ஒரு தேசத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு நிலைவரமான வேலையை கொடுக்கிறதுக்கு முடியுமானால், நாம் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு நிலையான வீட்டை தர்றதற்கு ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். நிலைவரமான ஒரு வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு என் ஆண்டவரால முடியும். கர்த்தர் நினைச்சார் அப்படின்னா உங்களை நிலையான ஒரு வேலையில கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருப்பார். அதான்
தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்றான், அப்பாவை வேகமா கூட்டிட்டு வாங்கப்பா, இனி உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் இல்லை, இனி உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, இனி உங்களுடைய ஆடு மாடுகளை கழுதைகளை நீங்கள் வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல நிலைவரமான வேலையை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு நிலைவரமான வருமானத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு நிலைவரமான ஒரு வேலை இல்லாம உங்க குடும்பத்தை கவனிக்க முடியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் நாலா பக்கத்துலயும் இருக்கலாம். என் பிள்ளைய அங்க கொண்டு போட்டிருக்கேன், என் பிள்ளை ஒரு இடத்துல இருக்குது, என் மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க, என் கணவன் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஐயோ வேலையின் நிமித்தமாய் நாங்க குடும்பமா கூட வாழ முடியல பாஸ்டர், வேற என்ன பண்றது, உழைச்சுதானே ஆகணும், சம்பாரிச்சுதானே ஆகணும், எங்களுக்கு நிலைவரமான ஒரு வேலை இல்லையே அப்படின்னு அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். யோசேப்புக்கு இனி காலத்திற்கு வேதம் சொல்லுகிறது, அவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவனை மறக்கிற வரைக்கும் அவனுடைய பெயர் அந்த பட்டணத்துல இருந்துச்சுங்க. அடுத்த ஜெனரேஷன், அவனை தெரியாத ஜெனரேஷன் வர்ற வரைக்கும், யோசேப்புன்ற ஒருத்தன் இங்க இருந்தான் அப்படின்ற அந்த ஜெனரேஷன் தெரியாத வரைக்கும் அந்த இடத்துல யோசேப்பு கிங்கா தான் இருந்தான், அதிகாரியாயே மரித்தான். அந்த நாட்களிலே எகிப்திலே இருக்கிற அவனுடைய அடக்க ஆராதனைக்கு நம்ம வாசிச்சோம்ல, அவனுக்கு மிகப்பெரிய பந்தோஸ் பண்ணாங்க. அவன் தான் சொன்னான், இல்ல இல்ல இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை ஒரு நாள் கொண்டு போ, அப்போ என்னுடைய எலும்புகளை எல்லாம் நீங்க வேணா எடுத்துட்டு போங்க. கர்த்தர் அவ்வளவு தூரம் அந்நிய தேசத்துல ஒரு நிலைவரமான வேலையை கொடுத்தார். அடிமையாக வந்தவன் போத்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அவனுக்கு பிடுங்கப்பட்டது, அவனுடைய வேலை பிடுங்கப்பட்டுருச்சு. அப்ப நான் நம்புறேன் அவன் அவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், சார் எனக்கு கிடைச்சதே இந்த வேலை, இந்த வேலையும் இப்ப பிடுங்கிட்டாங்களே, இந்த வேலையும் என்னை விட்டு போயிருச்சே, வேலை கூட செய்ய முடியாதா? ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய சின்சியாரிட்டி, அவனுடைய கமிட்மெண்ட், அதை ஆண்டவர் பார்த்து, உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுடைய சின்சியாரிட்டியை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு ஒரு நிலைவரமான ஒரு வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருப்பார். அது ஊழியமா இருக்கலாம், அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது ஒரு மேனேஜருக்கு கீழே இருக்கலாம், எனிவே ஏதோ ஒன்று. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இதுதான் உங்க வேலை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். சிலருக்கு அதுதான் பயமா இருக்குது, என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரா இல்லையா, எனக்கு இந்த வேலையா இன்னொரு வேலையா, எந்த வேலை அப்படின்னு அந்த வேலையில செட்டில் ஆகிறதுக்கே அவங்களால முடியல. எதுல போனா எனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எதுல போனா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் தெரியலையே, ஒன்னும் தெரில, என்ன கர்த்தர் எப்ப நிறுத்த போறாரு? அங்கலாய்ப்போட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிலைவரமான ஒரு வேலையை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஜெபிங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஒரு வேலை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நிலைவரமான வேலை, இந்த வேலை எனக்கு சாகிற வரைக்கும் இருக்கணும். ஆண்டவரே உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற வேலை ஊழியம், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நான் சாகிற வரைக்கும் வெற்றியாய் செய்கிறதற்கு அதற்கு வேண்டிய பலன், அதற்கு வேண்டிய சுகம், அதற்கு வேண்டிய வார்த்தை, அதற்கு வேண்டிய சகலத்தை எனக்கு தாருங்கப்பா, தாருங்கப்பா. எஸ், உங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்வார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழிலை நடத்துவதற்கு சரியான பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லவர், ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனிடத்துல கேளுங்க, தகப்பனே இப்பொழுது எனக்கு ஒரு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், எனக்கு ஒரு இரக்கம் செய்யும். கர்த்தரனை நிரந்தரமான வேலையை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வேலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். சோம்பேறிகளாக இருக்கிறத ஆண்டவர் விரும்பல, நம்ம வேலை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புற. அப்போ வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேலையை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அசால்ட்டா நினைக்க கூடாது.
30வது வயசுல ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு அந்த வேலையை கர்த்தர் நிலைப்படுத்துறாரு. 30 இயர்ஸ், 30 வயசுக்குள்ள வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாராவது இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால் உன்னுடைய 30வது வயதுக்குள்ள நீ வேலையில செட்டில் ஆயிரணும்ப்பா. 30வது வயதுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிரணும். 30வது வயதுக்குள்ள உங்களுடைய வேலை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்காவது செய்யணும். எனக்கு இதுதான் ஃபீல்டு, என் ஃபீல்டு இதுதான் அப்படின்னாவது இங்க கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் அதிலே தடுமாற்றம், தன்னுடைய ஃபீல்டையே இன்னும் கண்டுபிடிக்கல. சோ உங்களுடைய ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை மணி நேரம் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க? எத்தனை நாள் நீங்க உபவாசம் போட்டிருக்கிறீங்க? நான் ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கூட 5 விதமான ஊழியம் இருக்குது. என்ன ஊழியம்னே தெரியல. என்ன ஆண்டவர் இவாஞ்சலிஸ்டா அழைச்சிருக்கிறாரா, இல்ல என்ன ஆண்டவர் சர்ச்சு பாஸ்டரா அழைச்சிருக்கிறாரா, இல்லைன்னா ஆண்டவர் வந்து இல்லைன்னா யாருக்கு கீழேயாவது இருக்கிற அசிஸ்டண்டா அழைச்சிருக்கிறாரா, இப்படி எனக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு. நானும் வந்து அப்படிதான், இதுல இருந்தா நல்லா இருக்குமோ, அதுல இருந்தா நல்லா இருக்குமோ, அப்படியே குழம்பி போய் இருக்கும்போது தான் இல்ல ஒரு விசை நான் வந்து ஒரு 7 நாட்கள் பைபிள் காலேஜில் ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த லீவு நாட்களில் இந்த ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி முடிக்கும்போது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார். அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அப்போ அந்த ஊழியக்காரர் வரும்போது என் மேலே தலையில கை வச்சு அவர் ஜெபிக்கும் போது ஜெபித்தார். திரளான ஆடுகள் இருக்குது, அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் உன் கையில கொடுக்கப்படுது, நீ அந்த கோலை வச்சுட்டு அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டிருக்கிற அப்படின்னு சொன்னார். உடனே நான் நம்பினேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, எனக்கு மேய்ப்பன் ஊழியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு சபை ஊழியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சோ என்னுடைய ஊழியத்தை நான் கண்டுபிடிச்சதுனால, என்னுடைய ஃபீல்டை கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கு எனக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு இதான், என்ன போனாலும் இதான். எத்தனை வாசல்கள் வேண்டும் என்றாலும் வெளியே திறக்கலாம். என்ன அமெரிக்கால கூட கூப்பிடலாம், இங்கிலாந்துல கூப்பிடலாம், பல நாடுகளில் கூட கூப்பிடலாம். ஆனா எத்தனை நாடுகளில் கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. எப்பா, உன்னுடைய ஊழியம் சுத்திர ஊழியம் கிடையாது. உன்னுடைய ஊழியம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆடுகளை மேய்க்கிற ஊழியம்ன்றதுல நான் இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். எத்தனையோ வெளி தேசங்கள்ல இருந்து அழைப்புகள் வந்திருக்கிறது. ஆனாலும் நான் வந்து இத்தனை நாட்கள் ஆலய திருச்சபை ஆரம்பித்து 2005வது வருஷம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2020வது வருஷம் வரைக்கும் போகுது. இத்தனை வருட காலமாய் கிட்டத்தட்ட 15 வருஷமாய் ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையை விட்டு வெளியே போனதே இல்லை. நான் ஒரு வாரம் கூட, எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலுமே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருவேன், திருச்சபைக்கு வந்துருவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் தான். ஒருவேளை இன்னும் காலங்கள் தாண்டினதுக்கு பிறகு நிறைய மக்களுக்கு வார்த்தைகள் வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல நல்ல நபர்களை இங்க ஊழியத்துல கர்த்தர் உருவாக்குனதற்கு பிறகு அப்படி கொண்டு போறாரா என்னன்னு தெரியல. ஆனா நான் ஒரு பொருத்தனை எடுத்திருக்கிறேன். இல்ல, எனக்கு சொந்தமாய் திருச்சபையை நீங்க கொடுக்கிற வரைக்கும், சொந்தமா இடம் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவரே வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். ஆண்டவரே, நான் இங்கே தான் இருப்பேன், நான் உமக்கு ஊழியம் செய்வேன். சோ என்னுடைய ட்ராக்க, என்னுடைய வேலை இதுதான் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வந்து ஒன்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. நீங்க கண்டுபிடிச்சிருங்க உங்களுடைய ஃபியூச்சர் என்ன, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாரு, உங்களுக்கு ஆண்டவர் என்ன வேலை வச்சிருக்கிறாரு, உங்க அபிஷேகம் என்ன. நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்காதீங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இப்படி நடத்துறாங்க, அப்படி நடத்துறாங்கன்றதுக்காக ஏதோ ஜெபிக்காதவங்க அவங்க எல்லாம் சொல்றத கேட்டுட்டு நீங்க எனக்கு இந்த ஃபீல்டா இருக்குமோ, இந்த ஃபீல்டா இருக்குமோ அப்படின்னு நீங்க பாட்டுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க உங்களை அப்படி நீங்க குழப்பிக்காதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த பிளான் என்னதை, உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை முதல்ல நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்.
அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களுக்கு அவன் கடந்து போனான், எங்கெங்கயோ போனான். ஆனாலும் அவன் மனசுல ஸ்ட்ராங்கா இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் இந்த அரணையிலே நான் உட்கார வைப்பார். அதுக்காக தான் அவ்வளவு பொறுமை, அதற்காக தான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணான். ஏன்னா முன்பாகவே தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை, தனக்கு கொடுத்திருக்கிற ஃபீல்ட அவன் அறிஞ்சுக்கிட்டான். ஜெபிக்கிறீங்களா? நீங்க உங்க ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுடைய தரிசனம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சிலர் அப்படி கண்டுபிடிக்கவே இல்லை. எத்தனை வயசு வரைக்கும்? 60 வயசு 70 வயசு வரைக்கும் இன்னும் அவங்களுடைய ஃபீல்டே கண்டுபிடிக்கல, இன்னும் அவங்களுடைய கிருபைகளை கண்டுபிடிக்கல. எல்லாம் மாத்தி மாத்தி அதான் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போறது மாதிரி, கிடைக்கிறதுக்கெல்லாம் போறது, கிடைக்கிறதுக்கெல்லாம் போறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒவ்வொருத்தருடைய கைகளிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருப்பார். எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியாது, எல்லாரும் இவாஞ்சலிஸ்ட் ஆயிட முடியாது. நமக்கு சில ஊழியங்களுக்கு வெளியே, இந்த லோக்கல் ஊழியங்களுக்கு கூட டிராவல் பண்ணும்போது தான் யோசிப்பேன், ஸோ என்ன இவ்வளோ டிராவல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் நான் பார்க்குற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் எவாஞ்சலிஸ்ட். அவர் எவாஞ்சலிஸ்ட். அவர் அவருடைய கார் எடுத்து 1 இயர், 1 வருஷத்துல கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டார் அவருடைய காரை. அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஐயா. 1,00,000 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓட்டிட்டார் காரு 1 வருஷத்துக்குள்ள. அப்பா என்ன இது! அத்தனை வயசுல எங்க படுத்தாலும் தூங்கிடுவாங்க, எந்த தண்ணியில குளிச்சாலும் அவங்களுக்கு ஒத்துக்கும், எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்கும், எல்லாமே ஒத்துக்கும் அவருக்கு. நமக்கு சில நேரத்தில் வெளியில இந்த இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துல போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலே தொண்டை கட்டி போயிருது. அப்போ நான் நம்புறேன், நமக்கு இந்த ஊழியம், அவங்களுக்கு அந்த ஊழியம், அவங்களுக்கு இவாஞ்சலிஸ்ட் ஊழியத்திற்கு தேவையான பலத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தந்துடுறாரு. சிஸ்டர், உங்களுக்கு பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் எந்த வேலையை கொடுக்கிறாரோ அந்த வேலையை செய்யக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துடுவாரு, அதற்குரிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனா நம்ம அங்க போய் அதை எடுக்க முடியாது. நான் இதை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனேன்னா என்னால தாங்க முடியாது. அதனால எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த யோசேப்புக்கு நீர் கொடுத்த அந்த நிலைவரமான வேலையை போல என்னை அங்கீகாரம் பண்ணி என் பட்டணத்துல எனக்கு ஒரு நிலையான வேலை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. என் பிள்ளைய நீங்க நிலைப்படுத்துங்கப்பா, என்னை நிலைப்படுத்துங்கப்பா. என்னுடைய ட்ராக்கை கண்டுபிடிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்களேன், கையை மேல உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ட்ராக்கை கண்டுபிடிக்கிறதற்கு எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்கன்றத கண்டுபிடிக்கிறதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் கண்டுபிடிச்சிடணும்ப்பா, வெகு சீக்கிரத்துல அதை கண்டுபிடிச்சிடணும். இந்த யோசேப்பினுடைய தலையின் மேல இருக்கிற ஆசீர்வாதம் என் தலையில வரணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளிலே எல்லாமே நிலையற்றவனை போல இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தங்களுடைய வழிகளிலே எல்லாம் நிலையற்றவன். இங்க பாதி அங்க பாதி இருந்தா நம்மளால ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்குன்னா, ஆண்டவரே நான் நம்புகிறவர் இன்னார், என்னுடைய பாதையை, என்னுடைய ட்ராக்கை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறவர், எனக்கு இதான் அப்படின்றத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய பொருத்தனை எடுக்கிறான். ஆண்டவரே, நான் உம்முடைய வீட்டை கட்டுறதுக்குள்ள, நான் வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள என் படுக்கையாகிய கட்டிலின் மேல நான் ஏற மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுக்கிறான். பாருங்களேன், அவன் மனசுல ஆசைப்பட்டான், இந்த மாதிரி ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நம்ம கட்டிடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிட்டாரு, டேய், இது உன் வேலை இல்லை, நீ அநேகருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறதுனால நீ கட்ட மாட்ட,
நீ ஆசைப்பட்டது உண்மை. ஆனா உன்னுடைய கர்ப்ப பிறப்பு, உன்னுடைய மகனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன்னு ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிற்பாடு அந்த ஆலயத்திற்கான அதை கட்டுறதுக்குரிய சகல பொருட்களையும் சேகரிச்சு வச்சானே தவிர ஆலயத்தை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணல. அவனிடத்துல இல்லாத மனிதர்களா? அவனிடத்துல எல்லா ஆட்களும் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு டைம் சொல்லிட்டாரு, என்னுடைய ட்ராக் அது இல்லப்பா. சில நேரங்களெல்லாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு அந்த ஊழியம் தான் பிடிச்சிருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை அந்த ட்ராக்ல நடத்தாம ஆண்டவர் உங்களை வெளியே வேற ஒரு ட்ராக்ல கர்த்தர் நடத்துவாரு. நம்ம நிறைய பேர் பிடிக்காத, நமக்கு பிடிச்ச ட்ராக்கா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு சித்தமில்லாத ட்ராக்ல ஓடணும்னு நினைக்கிறோம். எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அந்த ஊழியம் பிடிக்கும், எனக்கு அந்த இடம் பிடிக்கும், எனக்கு அந்த வேலை பிடிக்கும். இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பிடிக்குது அப்படின்றதற்காக அடுத்தவங்களுடைய ட்ராக்ல நம்ம ஓடிடக்கூடாது. அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு பிடிக்கல, ஆனா ஆண்டவர் எதற்காக உங்களை வச்சிருக்கிறார்? நிறைய பேருக்கு திருச்சபையில ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கிறது தவறல்ல, எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனா சிலரை பொறுத்த அளவில் ஆண்டவர் வந்து வேலை செஞ்சுட்டு தான் அந்த ஊழியத்தை பார்க்குற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா அதெல்லாம் நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நானும் வந்து அந்த தான் என்னுடையது, நான் அதை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்திற்காக வந்து திரும்பி கஷ்டப்பட்டு பின்னாடி போறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கென்று ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஞானத்தை ஆண்டவரிடத்துல தயவு செய்து கேளுங்க. நம்ம தடுமாறும் போது ஆண்டவர் நம்மை நேர்த்தியான இடத்துல நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சரியானதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் அவனை எதில் ஆண்டவர் நிலைப்படப்படுத்தினார் அப்படின்னா, நீங்க வந்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 23, 24 வாசிக்கலாமா? 23, 24. யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து இந்த தேசத்தை விட்டு நாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி. கவனிங்க, யோசேப்பு தன்னுடைய மகன் எப்ராயிமுக்கு பிறந்த 3 தலைமுறை பிள்ளைகளை கண்டானாம். அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய பேர பிள்ளைங்க அவனுடைய மடியிலே வளர்க்கப்பட்டார்களாம். நான் நம்புறேன் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 3வது நிலைவரமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு நல்ல சுகத்தை நிலைவரமா கொடுத்துட்டாரு. அவன் பிராணன் போகிற வரைக்கும், அவன் மரணம் அடைகிற வரைக்கும் அவனுக்கு நல்ல நிலைவரமான ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார், சுகத்தை ஆண்டவர் தந்தார். இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய பேர் அதற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு சரீரம்தான் மாறி மாறி பலவீனப்படுது, இதனால என்னால் கான்சன்ட்ரேஷனா எதுவுமே பண்ண முடியல பாஸ்டர், என் சரீரம் பலவீனப்பட்டு பட்டு போகுது. எத்தனை ட்ரீட்மெண்ட், எத்தனை, ஆனா சுகவாழ்வை தருகிறவர் கர்த்தர். நீங்கள் மிக கவனமாய் கவனிக்கணும். அதிகமான வியாதிகள் வந்து வருவதற்கு காரணம் நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் தான், நம்முடைய குணமாற்றம்.
அதனால உங்களுடைய குணங்களை நீங்க சோதிச்சு பார்க்கணும். டாக்டர்கள் அந்த வியாதிகளை எல்லாம் குறிப்பிடும் போது ஒரு சில வியாதிகளை குணத்தோட அவங்க ஒப்பிடுறாங்க. அதான் எரிச்சல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வரும், கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி வரும் அப்படின்னெல்லாம் ஒவ்வொரு வியாதிகளுடைய பின்னணியையும் ஒவ்வொரு குணத்தோட ஒப்பிடுறாங்க. ஒவ்வொரு குணத்தோட ஒப்பிடுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் டெய்லி காலையில் எழுந்து சத்தம் போட்டு பாடி ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரோட நடக்கும்போது நான் நம்புறேன் சகல வியாதிகளுக்கும், அதான் எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறேன். யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல சுகவாழ்வு கர்த்தர் தந்தார். மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மோசே தன்னுடைய அந்தியமய காலத்துல, தன்னுடைய கடைசி காலத்துல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, அவனுடைய கண்கள் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. இப்ப பாருங்களேன், அவனுடைய கண்கள், அதான் நீங்கள் இவ்வாகம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களே ஆனால் மோசே எகிப்து தேசத்தின் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரசித்தியமாய் செய்த சகல வல்லமைகளையும் கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். 7வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எனக்கு ஏங்குது இந்த ஆசீர்வாதத்திற்காக. நான் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதுவும் விசேஷமாய் பெரியவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணும் போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்க உயிரோடு இருக்கிற நாள் பலவீனம் இல்லாம இருந்தா போதும்பா, ஹாஸ்பிட்டலைஸ் இல்லாம இருந்தா போதும்பா. இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் வேற எதுவுமே கிடையாது. நீங்க கவனிங்க, நீங்க மருத்துவமனைக்கு போகாத சுகவாழ்வு இருக்கு பாருங்களேன். இந்த சுகவாழ்வு வேற எல்லா ஆசீர்வாதத்தையும் இது மிஞ்சிரும். கொடுமை, அது கொடுமை. வியாதி ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் பாருங்க, அதை விட அது கொடுமை. அதான் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லும் போது அநேக வைத்தியர்களால் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படுக்க வச்சு ஊசி அங்கேயும் இங்கேயும் குத்தி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு இன்னும் என்னென்னமோ கொடுத்து அது ஒரு கஷ்டம். நிறைய பேர், பாதி பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறவங்க அதை பார்த்தே பயந்து இறந்து போயிடுறாங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற நம்ம யாருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கவே கூடாது. அப்பா, யோசேப்புக்கு கொடுத்த சுகவாழ்வை எனக்கு தாங்க, மோசேக்கு கொடுத்த சுகவாழ்வை எனக்கு தாங்க. இன்னும் காலேப் சொல்லும் போது சொல்றான், 40 வயதுல இருந்த அதே பலன் எனக்கு 85 இருக்குப்பா. 40ல இருந்து நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு, அதான் 30 வயசு ஆகும் போதே சொல்லுவோம் 22ல இருந்த பலனே இன்னைக்கு இல்லை அப்படின்னு. 40 வயசான சொல்லுவோம், சரி 25 வயசுல நான் எப்படி பலனா இருந்தேன்னு தெரியுமா, எல்லாம் போச்சு. அதான் நம்ம நிறைய பேர் சொல்லும் போது உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம், வயசாகுது இல்ல, என்ன உனக்கு சாப்பாடு குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா வயசாகுது இல்ல, என்ன வேகம் குறைஞ்சுன்னா வயசாகுது இல்ல. ஆனா வேதத்துல இருக்கிற சில பரிசுத்தவான்களை வாசிக்கும் போது வயசானாலும் அவங்க எப்படி இருந்தா இருக்காங்கன்னா அதே பலத்தோட இருந்திருக்கிறாங்க. காலேப் கேட்கிறான், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் பாத்துக்கிறேன், எனக்கு தாங்க. நீங்க என்ன, எனக்கு 85 ஆன உடனே நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவுதான், இவன் 85 பலவீனம் ஆயிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, அதே பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்குது. நமக்கு இருக்கா? நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஆனா இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். டாடி, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் டெய்லி உங்களுடைய ஜெப குறிப்பில் ஜெபிங்க, சுகவாழ்வுக்காக ஜெபம். கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை சுகமா பாதுகாத்திருந்தாரா, அதற்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லுங்க.
இந்த ஒரு நாள்ல எந்த மாத்திரையும் மருந்து நீங்க சாப்பிடலையா, ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லுங்க. நான் கடந்த நாட்கள்ல நம்முடைய திருச்சபையில் ஒரு பெரிய சாட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வருஷா வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக கண்டினியூவா அந்த ஃபேமிலியில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூ இயர் வந்த உடனே அவங்க வாக்குத்தத்த காணிக்கை போட்டதுக்கு அப்புறம், தசமாவும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் காணிக்கை ஒன்று கொடுப்பாங்க. அவங்க எங்கிட்ட சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. அது என்ன காணிக்கை அப்படின்னா, அந்த வருஷம் முழுக்க அவங்க வீட்டில் கணவன் மனைவி பிள்ளை ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் சிக்காகாம இருந்தாங்கன்னா, மனைவி சிக்காகி ஹாஸ்பிட்டலில் அவங்க பணம் செலவு பண்ணலைன்னா அதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. கணவனார் ஹாஸ்பிட்டலைஸ் இல்லைன்னா அதில் ஒரு காணிக்கை எடுத்து வச்சுருப்பாங்க. பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு போகலைன்னா அதில் ஒரு காணிக்கை எடுத்து வச்சு வருஷத்தில் அந்த 1ஆம் தேதி எனக்கு கொடுப்பாங்க. பாஸ்டர், கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு மருத்துவமனை செலவே இல்லாமல், சிஸ்டருக்கு செலவே இல்லாமல், பிரதருக்கு செலவே இல்லாமல், இல்லைன்னா பிள்ளைக்கு செலவே இல்லாமல் எங்களை ஆண்டவர் நடத்திட்டாரு. அதனால ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு காணிக்கையை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்னா அவங்க கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். திடீரென்று கடந்த நாட்களில் அவங்க ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க. அவருடைய மகன் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல வழுக்கி கீழே விழுந்துட்டான். அவனுடைய கால் அடிபட்டு அது கிராக் ஆயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வைத்தியர் இடத்துல போய் கட்டின செலவும் கம்மியாக இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, அந்த வைத்தியர் ரொம்ப ஃபேமஸான வைத்தியர். அவர் சொல்லியிருக்கிறாரு, இதை நம்மளால சரி பண்ண முடியாதுப்பா, இது மோசமான ஒரு இடத்துல அடிபட்டிருக்குது, இது கால் அந்த இடத்துல விரல் நீங்கள் எலும்பு உடஞ்சிருச்சு, அதனால என்னால் ரெடி பண்ண முடியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற அந்த வழியில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அங்கேருந்து திருப்பி விட்டாங்க, இப்போ டாக்டர் இடத்துல போகிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், இல்லைன்னா நம்முடைய பிள்ளைங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம கேட்டு பார்ப்போம், எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி எலும்பு உடஞ்சிருச்சு, அது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல செலவை சொல்லிடுவாங்க. 7 லட்சம் ஆயிரும், 5 லட்சம் ஆயிரும், 4 லட்சம் ஆயிரும், ரெடியா பணத்தை 1 லட்சம் கட்டினாதான் உள்ள ஆளையே எடுப்பாங்க. அப்படிதானே நீ நடக்குது. சரி, அமௌண்ட் எங்க கம்மியா இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டபோது அந்த தங்கச்சி சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி எலும்பு உடஞ்சிருக்குமே, ஆனால் குறைஞ்சது 30,000 to 50,000 ரூபா வரைக்கும் இங்க ஆப்ரேஷனுக்கு ஆகும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னடா இந்த சூழ்நிலையில 50,000 ரூபா பிள்ளைகளுக்கு செலவா? இயேசுவே, அப்படிப்பட்ட எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்ச 10 நிமிஷத்துல செக் பண்ணிட்டீங்களா, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் வெறும் 2,500 ரூபாவில் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், 2,500 ரூபாவில். அதை பார்த்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பை எடுத்து வச்சு அதை கட்டி டாக்டர் அனுப்பிட்டாராமா. அது என்னமோ ஆண்டவர் கிருபை, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க எல்லா டாக்டரும் தவறான டாக்டர் அல்ல, சிலர் அப்படி இருக்கிறாங்க. என்ன பண்றது? அதான் இன்னைக்கு மெடிக்கல் ஒரு காலத்துல அது சோசியலிசமா தான் இருந்துச்சு, சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு மெடிக்கலை தான் நிறைய பேர் பிசினஸாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல நர்ஸு, நல்ல டாக்டர்ஸ் இன்னும் கமிட்மெண்டா அதை ஒரு ஊழியமா செய்யற ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த டாக்டர் ஒரு நல்ல டாக்டர். அவர் பார்த்துட்டு எடுத்து வச்சு 2,000 ரூபாவுக்கு 2,500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அவ்வளோதான் போபா அவனுக்கு அனுப்பி விட்டாரு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தரை கனம் பண்றவங்கள ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டாரு. நான் நம்புறேன் அது மலை போல இருக்கிற பிரச்சனை. அவர் போன அந்த வைத்தியர் இடத்துல
யாரு கை முறிஞ்சு போனா கூட எடுத்து வச்சு ஒன்னா ஜாயின் பண்ணி கட்டி அனுப்பிடுவாங்க. போங்க பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அவங்க திருப்பி அனுப்புறது என்ன இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அவங்க திருப்பி கூட அனுப்புவாங்களா அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் இருந்தெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவங்க 4 டைம் ஆப்ரேஷன் பண்ணி 5 டைம் ஆப்ரேஷன் பண்ணி சரியாதவங்க நிறைய பேர் அங்க போய் கட்டு போட்டு சரியாயிருவாங்க. அவரு திருப்பி அனுப்பியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், 50,000 ரூபாய் வர வேண்டிய செலவை ஆண்டவர் 2,500 ரூபாயில முடிச்சிட்டார். அதான் ஆண்டவர் அவங்க கனம் பண்ணாங்கல்ல. என் பிள்ளைங்க வருஷம் சுகமா வாழ்றதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கல்ல, ஸ்தோத்திர காணிக்க கூட கொடுக்குறாங்கல்ல. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க காணிக்க கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் சுகமா இருப்பீர்களே. ஆனால் அந்த நாள் முழுதும் ஒரு மாத்திரையை நீங்க சாப்பிடலைன்னா, அந்த நாள் முழுதும் எந்த வியாதியும் உங்களுக்கு வரலைன்னா, தயவு செய்து அன்னைக்கு இரவு படுக்க போகும்போது அப்பாட்ட ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுதும் எனக்கு ஒரு பலவீனம் தரலையாப்பா, நன்றிப்பா நன்றிப்பா, என்ன சுகமா வச்சிருக்கிறீங்களே நன்றிப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க பட்சத்திலே பிரியமா இருக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 3 நிலைவரங்கள். 1, ஆண்டவர் நிலைவரமான ஒரு வீட்டை கொடுத்தாரு. 2வது நிலைவரமான ஒரு வேலையை கொடுத்தாரு. 3வது நிலைவரமான சுகத்தை கொடுத்தார். நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற அத்தனை பேரையும் அந்த ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த 3மே எனக்கு இல்லை பாஸ்டர், இந்த 3மே எனக்கு இல்லை. ஏதோ 1 இருந்தா கூட பரவாயில்ல, 3மே இல்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்க தலை மேல வரட்டும். எல்லாரும் முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்க. வேலை செய்கிறவர்கள் அப்படியே இந்த வசனத்தை கேட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எனக்கு ஒரு நிலைவரமான வீட்டை நீ தரப்போகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு நிலைவரமான ஒரு வேலையை தரப்போகிறதற்காக நன்றி, என்னுடைய ட்ராக்கை நான் அறிஞ்சுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்துல சாகர வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு வர்ற வரைக்கும் எனக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. ஒரு விசை கூட ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே.
என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜாபங்கள் அனைத்து பதில் தார். சொல்லிக்கொண்டே என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜாபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயே, எனக்கு எல்லாம் நீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஓ ஏகோ அப்பா, இந்த நாள்ல நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்க தலை மேல வைக்கிறதற்கு வாரும். எல்லாம் சந்தி. கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. திரும்ப திரும்ப ஆராதனை. ராஜாவே, இன்றைக்கு யோசேப்புடைய தலையின் மேல் வைத்த அந்த 14வது ஆசீர்வாதம் நிலை வரும். நான் உன்னை நிலைப்படுத்துவேன், உன்னை நிலைப்படுத்துவேன், உறுதியான இடத்திலே நிலைப்படுத்துவேன். ஓ, யோசேப்புக்கு வீடு, ஒரு நிலைவரமான வீட்டை கொடுத்தீங்களே, ஒரு நிலைவரமான வேலையை கொடுத்தீங்களே, நிலைவரமான சுகத்தை கொடுத்தீங்களே. இப்பொழுது இந்த ஜபத்தில் இருக்கிற எங்களுடைய அத்தனை பேருடைய தலையின் மேலும் அந்த ஆசீர்வாதம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கட்டும் சாமி.